குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இந்த கொஸ்டின் யாருமே எனக்கு இது வரைக்கும் கேட்டதில்லையே. புதுசாவில் இருக்கு. புதுசா இருக்கு. நிறைய இன்டர்வியூ பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கொஸ்டின் நான் அம்மா கிட்ட சொன்னேன், நான் வந்து லிமிட் மீறி எல்லாம் நான் போகவே மாட்டேன். ஸோ கிளாமருங்கிறது வந்து அழகா இருக்கிறது ரசிக்கிறதுக்கு தான். ஸோ வந்து நம்ம வல்கரா எதுவும் பண்ண போறது கிடையாது. ரொம்ப கஷ்டம். See, being a mom, பசங்களை பார்த்துக்கணும். நாங்கள் வந்து ஃபுல் ஹாப்பி கப்பிள்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. யாராச்சும் சொன்னாங்கன்னா அது பொய். சண்டை நிறையா வரணும், அதுதான் உண்மை. டு பி ஆனஸ்ட் வந்து நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி. இப்போ அந்த டைம்ல கொஞ்சம் நம்ம மைல்டா கிளாமரா ஆடி இருப்போம். ஸோ அது வந்து அவங்கெல்லாம் எதுவுமே ஜோடி பண்ணும்போது மேக்ஸிமம் கவராக இருக்கும். இப்போ கம்பேர் பண்ணுற கிளாமர்லலாம் அது ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வரும், கிளாமரா பண்ணுறாங்கன்னு கழுவி ஊற்றுவாங்க. சிம்ரன் மேம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஹிப் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஸோ டான்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் ஏதாவது டான்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டைல் ஏதாவது இந்த சுடணும் அப்படின்னா நான் அவங்கள அடிக்கடி பார்த்து அந்த மாதிரி சுட்டிருக்கேன். வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் சொல்லலாம். ஆனந்தி மேம் அவங்க கூட தான் இருக்க போகுது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆனந்திக்கு ஃபர்ஸ்ட் டான்ஸ்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? டான்ஸ்னா வந்து எனக்கு சின்ன வயசுல எனக்கு நினைவே தெரியாத டைம்ல இருந்து அம்மா வந்து கிளாசிக்கல் டான்ஸ் டீச்சர். ஸோ அவங்க வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க. ஸோ வீட்டில் டான்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்ப்பேன் நான் அவங்கள. ஸோ அவங்கள மாதிரி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி கொடுக்கும்போது நானும் பின்னாடி போய் நின்று இவங்கள பார்த்து ஆடுவேன். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அப்போ இருந்த ஒரு என்ன சொல்கிறது, அப்போதைக்கு எனக்கு வந்து அம்மா சொல்லித்தந்து நம்ம ஆடணும். அம்மா வந்து பெரிய ஒரு பரதநாட்டிய டான்ஸ் டீச்சர். ஸோ அவங்க முன்னாடி நம்மளும் எப்படியாவது ஆடிடணும், அந்த மாதிரி அவங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா அது பிளட்லேயே இருக்குல்ல, அதனால நிறையா பர்ஃபார்மன்ஸ், அப்போவே நிறையா பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பண்ணியிருக்கேன் குட்டியாக இருக்கும்போது. அப்புறம் ஸ்கூல் காலேஜஸ் அந்த மாதிரி வருது. அப்புறம் அரங்கேற்றம்லாம் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு சிம்ரன் மேம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஹிப் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஸோ டான்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் ஏதாவது டான்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டைல் ஏதாவது இந்த சுடணும் அப்படின்னா நான் அவங்கள அடிக்கடி பார்த்து அந்த மாதிரி சுட்டிருக்கேன். ஜோடிக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா வந்து ஏதாச்சும் அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா? ஏன் இந்த மாதிரி டான்ஸ் பண்ண, இந்த மூமெண்ட் போட்டுருக்கலாமே அப்படி பண்ணி ஏதாச்சும் அட்வைஸ் கொடுத்துருக்காங்களா? ஆக்சுவலி வந்து டு பி ஆனஸ்ட் வந்து நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி. இப்போ அந்த டைம்ல கொஞ்சம் நம்ம மைல்டா கிளாமரா ஆடி இருப்போம். ஸோ அது வந்து அவங்கெல்லாம் எதுவுமே சொன்னதில்லை. ஏன்னா அவங்க டிவி பார்க்க மாட்டாங்க. அந்த விஷயம் நான் வரும்போது மட்டும் என்னோட எபிசோட்ஸ் பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கே தெரியாது, அழகா இருக்கு நீட்டா இருக்கு எங்க அம்மா அப்படிதான் பார்ப்பாங்க. பட் இந்த கூட இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சொல்லி இல்ல பொண்ணெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லு, அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லு, அப்புறம் எப்படி வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஊதி எனக்கு அப்போ ஒரு வாட்டி சொன்னாங்க. இந்த மாதிரி இல்ல இது நம்ம இந்த மாதிரி பண்ண வேணாம், கிளாமரா தான் வேணாம், நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன சொன்னதுன்னா, நான் கிளாமராகவே பண்ணலை. டு பி ஆனஸ்ட் அதுதான். ஜோடி பண்ணும்போது மேக்ஸிமம் கவராக இருக்கும். இப்போ கம்பேர் பண்ணுற கிளாமர்லலாம் அது ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வரும், கிளாமரா பண்ணுறாங்கன்னு கழுவி ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சரி ஓகே அம்மாலாம் சொல்கிறாங்களேன்னு சில வாட்டி நான் பாடி சூட் போட்டு பர்ஃபார்ம் பண்ணுவேன். அப்போ நான் என்ன ஆனந்தினாலே அந்த ஹிப் மூவ்மெண்ட் தானே, ஏன் இவங்க வந்து பாடி சூட் போட்டாங்க, அந்த மாதிரி சில இது போகும் கமெண்ட்ஸ். அப்போ யூடியூப் தானே எல்லாமே, இப்போதான் சோஷியல் மீடியா வேற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு பார்க்கும்போது நம்ம ஏன் மற்றவங்களுக்காக இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்னோட இஷ்டம் இல்லையா. ஸோ அதனால எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் அம்மா கிட்ட வந்து உட்காந்து பேசினேன். எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் போகுது. என்னோட ப்ளஸ் என்னவோ நான் அதுதான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னோட ப்ளஸ் வந்து என்னோட ஹிப் மூமெண்ட்ஸ் அண்ட் பெலி டான்ஸு. ஸோ என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அதுதான். நான் அம்மா கிட்ட சொன்னேன், நான் வந்து லிமிட் மீறி எல்லாம் நான் போகவே மாட்டேன். ஸோ கிளாமருங்கிறது வந்து அழகாக இருக்கிறது ரசிக்கிறதுக்கு தான். ஸோ வந்து நம்ம வல்கரா எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால எனக்கு வந்து நீங்கள் மற்றவங்க சொல்கிறத விடுங்க, யூ ஆர் கம்ஃபர்டபுள் இல்லை, நீங்கள் கம்ஃபர்டபுள், நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு நீங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், ஐ வில் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். தென் ஷி ஆல்சோ சா.
ஸோ ஆமா ஒண்ணுமே தெரியல எனக்கு. நீட்டா இருக்கு, அழகா இருக்கு. ஏன்னா அப்பதான் மூவ்மெண்ட்ஸும் தெரியுது. அந்த மாரி ஒரு விஷயங்கள் இருக்கு. பெல்லி டான்ஸ்ல நீங்க வயிற கவர் பண்ணிட்டு ஆடுனா அது வந்து ஆப்வியஸ்லி தெரியாது மூவ்மெண்ட்ஸ். ஆ அப்படியுமே நான் மேக்ஸிமம் அந்த டைம்ல கவர் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஷி அண்டர்ஸ்டுட். அப்பாலாம் வந்து அப்ப பயங்கர கோவம் என் மேல பேசவே மாட்டாரு. 2, 3 வருஷம் பேசவே இல்ல. ஏன்னா அப்பாவுக்கு வந்து நான் நடிக்க போறது, டான்ஸ் பண்ண போறது, சென்னையில போய் தனியா அ ஒரு பொம்பள பிள்ளை இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப அகெயின்ஸ்டா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அ கனா காணும் காலங்கள்லாம் பண்ணிட்டு அப்போ கனா காணும் காலங்கள் நாங்க பண்ணோம். அது வந்து டெலிகாஸ்ட் ஆவல. அப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு தான் வந்து கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம்னு ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இட் காட் டெலிகாஸ்டட். ஸோ அவ்ளோ தூரம் நாங்க வெயிட் பண்ணி, என் மேல வந்து அவ்ளோ ஒரு நம்பிக்கை வச்சு என்ன லீடா வேற போட்டிருந்தாங்க. என்னோட ஆக்டிங் மேல அவ்ளோ ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே. ஸோ எனக்குமே வந்து என் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே. எனக்கு எதுக்கு நான் கனா காணும் காலங்கள் போனேன்னா, நான் வந்து ஜோடி நம்பர் 1 வந்து சின்ன வயசுலேருந்து நான் பெரிய ஃபேன் ஆஃப் ஜோடி நம்பர் 1. எனக்கு வந்து ஒரு ட்ரீம். அப்போ வந்து நான் எப்படியாவது பெர்ஃபார்ம் பண்ணணும். நான் நல்லா தானே டான்ஸ் பண்றேன். ஸோ ஐ ஹேவ் டு ட்ரை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில போகணும்னா ஸ்ட்ரெய்ட்டா போ முடியாது. நம்ம விஜய் டிவில வேற ஏதாவது ஆடிஷன்ஸ்லாம் இருந்ததுன்னா செலக்ட் ஆகி போலாங்கும்போது, அப்போ கனா காணும் காலங்கள் வாஸ் ஃபேமஸ். ஸோ ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்க்குள்ளலாம் அது ரொம்ப ஃபேமஸா இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஆல்சோ அ ஃபேன். சரி ஓகே அப்ப நம்ம அதில ட்ரை பண்ணோம்னா இதில இதாகும். அப்பவே ஸ்டார்ட்டிங்லலாம் வந்து ஆடிஷன்லாம் கியூ நிக்கும். ஒரு 3000 பீப்பிள் 4000 5000லாம் நின்னுட்டுருந்தாங்க. எனக்கெல்லாம் பார்த்து பயம். ஐய்யய்யோ! நான் செலக்டே ஆக மாட்டேன். அப்படிதான் இருந்தது. பட் டேலண்டட் பீப்பிள் ஆர் ரெகக்னைஸ்ட். சில இடங்கள்ல அது வந்து எனக்கு எனக்கு அப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஓகே ஃபைன். டேலண்ட் இருந்ததுன்னா கூப்பிடுறாங்க. அப்படின்னு நமக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குன்னு நான் ரெகக்னைஸ் பண்ண இடம் அதுதான். ஓகே. இப்போ வந்து ஃபேமிலி அண்ட் ஒர்க் இத ம். எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? ரொம்ப கஷ்டம். பீயிங் அ மாம் பசங்கள பார்த்துக்கணும், வீட்ல குக் பண்ணணும், நம்மளோட ட்ரீம் தேடியும் ஓடணும். ரொம்ப கஷ்டம். அது நம்ம என்ன சொல்றது? நம்ம சொல்லி அத எக்ஸ்பிளைன் பண்ண வைக்க முடியல. தெரியல எனக்கு. ஆனா வந்து நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. அத நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். கல்யாணம் ஆயிடுச்சு, செட்டில் ஆகும்பா வீட்ல நடிக்காதீங்க அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டங்கள் இருக்க தான் செய்யுது. பட் ஸ்டில் நம்ம வந்து திருப்பியும் ஃபிட் ஆயிட்டு, திருப்பி ஒரு கம்பேக் குடுக்க முடியும். திருப்பியும் நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ண முடியும் மத்தவங்கள. திருப்பியும் சொந்த கால்ல நிக்க முடியும். வீட்ல இப்ப எனக்கு என்னன்னா, நான் வந்து திருப்பி வொர்க் போறது வந்து ஒண்ணு வந்து என்னோட ட்ரீம். அத நான் வந்து ஏதாவது இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். சாதிக்கணும். இன்னும் நான் எதுவுமே பண்ணல. இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு சாதிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு ஃபேமிலில அவரு மட்டுமே கஷ்டப்படுறாரு. நம்மளும் சேர்ந்து ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும். இப்போ வந்து காலகட்டத்தில லக்ஸரி லைஃப்னா வந்து ஈஸி கிடையாது. 2 பேருமே சம்பாரிக்கணும். ஸோ எனக்கு அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஓகே. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்காரு? இப்ப எனக்கு மாமியார் கிடையாது. என்னோட அம்மா கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஹூ இஸ் த சப்போர்ட்? ஓகே. ஸோ ஹி இஸ் த மெயின் சப்போர்ட் ஓகே. பில்லர். இப்போதைக்கு அவரு தான் வந்து இப்ப கூட நான் இன்டர்வியூ வந்திருக்கேன்னா, அவங்க தான் வந்து குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஹி புஷஸ் மீ அ லாட். ஓகே. அவரு லைம் லைட்டுக்கு வரமாட்டாரு. ஏதாவது ஃபேமிலி இன்டர்வியூனா நானே கையில கால்ல விழுந்து கூட்டிட்டு வரணும். அந்த மாதிரி. ஸோ ஹி இஸ் லைக் நீ போ நீ பண்ணு. உனக்கு என்ன வேணுமோ நான் சப்போர்ட் பண்றேன். நான் ஹெல்ப் பண்றேன். நான் வந்து ஐல் பி எ பேக் போன் அந்த மாதிரி தான் ஹி இஸ். ஸோ உங்க லவ் ஸ்டோரி சொல்ல முடியுமா? ஸ்டார்ட்டிங் எல்லா இடத்துலயுமே வந்து சண்டைகள் இருக்க தான் செய்யும். நாங்க வந்து ஃபுல் ஹேப்பி கப்புள்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. யாராச்சும் சொன்னாங்கன்னா அது பொய்யி. சண்டை நெறைய வரணும். அதுதான் உண்மை. அப்பதான் அது ஹேப்பி கப்புள். நாங்க லவ் என்ன சொல்றது? எந்த டைம்ல இருந்து வேணும் உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் சொல்லலாம். இப்ப நான் ஃபிக் ஜூஸ் குடிச்சேன்ல, ஆ. அது அவரு தான் ஸ்டார்ட் பண்ணி குடுத்தாரு எனக்கு. ஓகே. எனக்கு வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மி. நான் வந்து எப்பவுமே யாராவது எனக்கு பாசம் காட்டுனாங்கன்னா, நான் அவங்கள தான் கவனிச்சுக்குவேனே தவிர, எனக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துக்க மாட்டேன். நான் கரெக்ட்டா சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு என் தம்பிய ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு தம்பிக்கு இது பண்ணணும், அது பண்ணணும். நான் பட்ட கஷ்டம் வந்து என் தம்பி படக்கூடாது. பையன்னு வருது. என்னோட ஃபர்ஸ்ட் பையன் ஓகே. அவன் தான். ஓகே. ஏன்னா நான் தான் அவன வளர்த்தேன். ஸோ அதனால என்ன சொல்றது? அப்படி பார்த்து எனக்கு நான் என்ன கேர் பண்றத நான் வந்து விட்டுட்டேன். இப்ப நெறைய பேர் கேட்பாங்க, "நீங்க என்ன சின்ன வயசுல வந்து எப்படி நீங்க ஃபிட்டா இருந்தீங்க? என்ன சாப்பிடுறீங்க? ஃபேஸ்க்கு என்ன போடுறீங்க?" சின்ன வயசுல நான் எதுவுமே பண்ணது கிடையாது. அதுதான் உண்மை. அப்பலாம் ஓடிக்கிட்டு இருந்த ஏஜ் தான். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் வொர்க் டே அண்ட் நைட் ஷூட்டு. படுத்து எப்படா சில வாட்டி ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண மாட்டேன். ஃபேஸ் கூட வாஷ் பண்ண மாட்டேன். மேக்கப் அப்படியே இருக்கும். அப்படியே கூட நான் தூங்கியிருக்கேன் டயர்ட்ல. ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் நெறைய வாட்டி தூங்கியிருக்கேன். ஷாட்னா எழுப்புங்க.
அப்படின்னு தூங்கியிருக்கேன். ஸோ தூங்குறதுக்கு டைம் இல்லாம ஓடின நாட்கள் நிறைய இருந்திருக்கு. ஸோ நான் கூட சரியா சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயம். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் தட் ஹீமோகுளோபின் கண்டென்ட் இன் மை பாடி. நான் வந்து எப்படி சொல்றது, என்னோட ரத்தமே இருக்காது என் பாடியில. ரொம்ப கஷ்டம். எனக்கு அடிக்கடி தலை சுத்தும், மயக்கம் வரும். அப்பெல்லாம் என்ன ஏது எனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப சோஷியல் மீடியால எல்லாமே இருக்குது. நின்னா என்ன ரீசன், தலை சுத்துனா என்ன, எல்லாமே இருக்கு. பட் அப்போ வந்து அது பாக்குறதுக்கு கூட எனக்கு யாரும் அப்போ வெல்விஷர் யாருமே கிடையாது. ஸோ அம்மாவுக்கும் ரொம்ப எனக்கு ரொம்ப பாசம்னால அவங்க கிட்ட ரொம்ப நான் வந்து எனக்கு கஷ்டம், எனக்கு இது இப்படி ஆகுது அப்படி எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். நான் இங்கே ஹாப்பியா இருக்கேன், நான் வந்து ஒர்க் பண்றேன், சம்பாதிக்கிறேன், அவங்களுக்கு அனுப்புறேன். அது மட்டும்தான் அந்த டைம்ல இருந்தது. ஸோ எனக்கு வந்து அதானே, அப்போ நான் பிஜியில் இருந்தேன். ஸோ அம்மா அப்பாவை வந்து சென்னையில் ஒரு வீடு வாங்கி நம்ம சென்னையில் அப்பா அம்மாவை வந்து இருக்க வைக்கணும். ஏன்னா நான் ஹாஸ்டலில் அம்மாவை அடிக்கடி கூட்டிகிட்டு வர முடியாது. குழந்தை அந்த தெரியும்ல, சின்ன பொண்ணுங்கள்லாம் இருக்கிற இடத்துல அம்மா வந்தால் ஷில் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். அங்கே அவ்வளோ வசதிகளும் இருக்காது. ஸோ ஐ டென்ட் வாண்ட் ஹர் ஆல்சோ டு பி தேர். அதுவும் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ ஓகே, நம்ம இருக்கிற பணத்தை வச்சு நம்ம இங்கே ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்த டைமில் தான் ஐ மெட் மை ஹஸ்பண்ட். ஸோ அவர் தான் வந்து ஒரு வாட்டி வந்து என்னது பிளட் டொனேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறதெல்லாம் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சொன்னார். அதை பற்றி பேசும்போது நான் சொல்லுவேன், எனக்கு ஆசை தான், ஆனால் என்கிட்ட பிளட் இல்லை, பிளட் இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு அனிமிக்கா நிறைய டைம் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அயன் கண்டென்ட் எனக்கு இருக்காது. ஸோ என்னை எப்போ பார்க்க வந்தாலுமே அவர் வந்து டேட்ஸு, நாங்கள் குடிக்கிறது ஃபுல்லாமே வந்து அத்திப்பழ ஜூஸு இதெல்லாம் தான் குடிப்பேன். ஆனால் இது எதுக்கு குடிக்கிறேன் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஹெல்தி அப்படின்னு வாங்கி கொடுப்பாரு, நானும் குடிச்சிருவேன், அவ்வளோதான். அப்புறம் அந்த அஃபெக்ஷன் ஹீ ஷோஸ் டு மீல, நீங்கள் வீடு வாங்குறத விட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார் வாங்குங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னங்கிறதுலாம் யாருக்கும் முக்கியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் நீங்கள் இறங்குறீங்கன்னா, நீங்கள் காரில் போய் இறங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் செல்ஃப் டிரைவிங் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணார். ஸோ எனக்கு கார் வாங்குறதுக்கு எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தது எல்லாமே அவர் தான். ஸோ அப்படிதான் வி காட் இன்டு ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ மீட் பண்ணும்போது நான் ஆர்டிஸ்ட்லாம் அவருக்கு தெரியாது. இப்போ நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுக்கும்போது தான் அவர் கேட்டார், நீங்கள் யார், எதுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்பெல்லாம் வந்து கேட்டார். ஸோ அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், ஓகே எனக்கு தெரியாது, நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ தான் இட் ஜஸ்ட் ஸ்டார்டட். ஸோ அப்புறம் அதுக்கப்புறமா வந்து பிளட் டொனேஷனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ எனக்கு இல்லை, ட்ரை வேணால் பண்ணி பாருங்கும் போது அது ஒரு கவுண்ட் இருக்கணும், 13 கவுண்ட்டும் என்னமோ இருக்கணும் பிளட் கவுண்ட். ஸோ அது இருந்துச்சு. ஷாக்கிங்லி எனக்கு அப்போ ஐ காட் இம்ப்ரெஸ்ட். என் மேலே ஒரு அக்கறை எடுத்து எனக்கு ஒரு பிளட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு ஐ எம் நாட் அனிமிக் எனிமோர். ஸோ இதெல்லாம் சாப்பிடணும், அதெல்லாம் சாப்பிட்டாதான் நல்லது அப்படிங்கிறது அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அவ்வளோதான். ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் இருக்கும்ல, சார் கரெக்டான ஆளை தான் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் நடந்திருக்கா? எனக்கு அந்த டைமே தோணுச்சு. எனக்கு அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையுமே அட்ராக்ட் ஆகாது. நான் வந்து எப்படி சொல்றது, பார்க்குற எல்லாத்துக்கிட்டையுமே பேசிடுவேன், ஹாய் மச்சான், ஹாய் மச்சி, அந்த மாதிரி பேசிடுவேன், ஜாலியாக மிங்கிள் ஆயிடுவேன். அதெல்லாம் கூட எல்லாரும் நிறைய பேர் திட்டுவாங்க, இவ்வளோ ஜாலியாலாம் பேசக்கூடாது எடுத்த உடனே, அது யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது, எப்படி நீங்கள் ஜாலியாக பேசுவீங்க, அப்பெல்லாம் கூட திட்டிருக்காங்க நிறைய பேர். பட் நான் இப்படிதான் மனசில் எதுவுமே வச்சுக்காம வெகுளித்தனமாக பேசிடுவேன். ஆனால் அதுவே எனக்கு நிறைய இடத்துல பேக் ஃபயர்லாம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக ஒவ்வொன்றும் தெரிஞ்சிச்சு. ஓ, அப்போ நம்ம யார்கிட்டையும் டக்குன்னு பேசக்கூடாது, அப்போ நம்ம கூட ஆட்டிடியூட் ஷோ பண்ணணுமோ, அந்த மாதிரிலாம் எனக்கு தோணியிருக்கு. ஆனால் எனக்கு அது வராது. அது காட்டணும்னு ஒரு இடம் வரும்ல, அந்த இடத்துல காட்டினதான் அதுக்கு மரியாதை, இல்லைன்னா நம்ம மரியாதை போயிடும் அப்படி. ஸோ அதான் அப்படி போனது. எனக்கு இம்ப்ரெஸ் ஆனது வந்து எப்போனா, ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் வந்து அது கொடுக்கணும். அது அவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் கொடுக்க முடியாது. ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். ப்ளஸ் WBC நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு வாட்டி இல்லை, அவர் வந்து வருஷக்கணக்கில் கொடுத்துட்டு இருக்கிறாராமா. நான் சொன்னேன்ல பிளட் டொனேஷன் பண்ண போனேன்னு, அப்போதான் ஐ கேம் டு நோ அபவுட் திஸ். அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அவரும் கொடுக்குறாரு. அந்த நர்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்றாங்க, எனக்கு ஒரு வாட்டி பிளட் கொடுத்துட்டே நானும் ஜூஸ் கொடுங்க, தலை சுத்துது, இந்த மாதிரி தான் சுத்திட்டு இருந்தேன். அவர் நல்லா WBC எல்லாம் கொடுத்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கா அப்படின்னுட்டு வண்டி ஓட்ட வந்துட்டாரு. எனக்கு அப்படியே ஷாக்கிங்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அண்ட் நல்ல விஷயங்கள் நிறையா பண்றாங்க. மெயினாக ஹெல்த்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுற பர்சன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானுமே வந்து எங்கள் அப்பா PT மாஸ்டர். ஸோ எனக்கு அந்த சின்ன வயசுலேயே நான் வந்து வாலிபால் பிளேயர், வாலிபால் கபடிலாம் பயங்கரமாக விளையாடுவேன். ஸோ எனக்குமே ஃபிட்னஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஃபிட்டாக இருக்கணும்.
அதனால எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. செம்மப்பா சூப்பர், இப்படி ஒரு பர்சனை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையே. எப்பவுமே ஒர்க்னு போயிட்டு அது ஒரு இன்ஸ்பயர் ஆன மூமெண்ட் தான். இந்த பிளட் டொனேஷன் பண்றது, பாடி ஃபிட்டா வச்சுக்கிறது, ஹெல்த் இந்த மாதிரி ரிலேட்டட்லாம் எனக்கு கொஞ்சம் அவர் மேல கொஞ்சம் ரொம்ப லவ் வர வச்சு. ஓகே. உங்களுக்கு ஹோரோஸ்கோப்ல நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்க சொல்லி எப்படா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆயிருக்கா? இருக்கு. சின்ன வயசுல வந்து நாங்க ஒரே ஒரு ரூம் தான் இருக்கோம். ஓகே. அந்த ரூம் அந்த அந்த வீட்டில் இருந்தோமா, அதுக்கு பின்னாடி ஒரு மாட்டு தொழுவம் இருக்கும். அங்கே வந்துட்டு ஒரு ஒரு ஜோசியை பார்க்குற ஒருத்தர் வந்து இருந்தார். யாருக்கோ பார்த்துட்டு இருந்தாங்க போல இருக்கு. அப்போது எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டாரு, ஏய் வா வா ஜோசியம் பார்க்குற ஒருத்தவங்க வந்திருக்காங்களாம்மா, வா உன்னோட கைரேகை ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்னா, எனக்கு அப்போ அது யாரு, ரேகை பார்க்கறதுனா என்ன எதுவுமே தெரியாது. சின்ன பொண்ணு, 4th ஸ்டாண்டர்டோ என்னமோ தான் படிப்பேன்னு வைங்களேன். போய் கை காட்ட சொல்றாங்க, பார்க்குறோம். ஓ கையை பார்த்து இவ்வளோ தெரியுதா ஃபியூச்சரில் என்ன நடக்குதுங்களாம் அப்படின்லாம் வந்து நான் யோசிச்சிருக்கேன். அப்போல்லாம் சொல்லுவார், நீங்கள் வந்து ஃபாரின் போவீங்க, நீங்கள் வந்து ஃப்ளை பண்ணிகிட்டே இருப்பீங்க, நிறைய அப்ராடுக்கு போவீங்க, நிறைய நீங்க வந்து ஆக்டிங் துறையிலலாம் வருவீங்க, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு அப்ப சுத்தமா நம்பிக்கை இல்லை. சும்மா காசு வாங்குறதுக்கு என்னென்ன சொல்றாங்க பாருங்க. படத்துல சொல்றாங்களே கேட்டுக்கிட்டியா? அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு அப்ப அவ்வளோ அதை பத்தி நாலேஜும் கிடையாது, சின்ன பொண்ணுங்கிறதுனால. ஸோ எனக்கு பார்க்கும்போது எனக்கு சும்மா சொல்றாங்க போல இருக்கு, இதெல்லாம் நடந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு இருந்தது. பட் ஆனா ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடந்துச்சு. பட் எனக்கு நான் வந்து அதை கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டதே இல்லை. எனக்கு அது ஒரு விஷயம் நடந்ததே நான் மறந்துட்டேன். அப்புறம் வந்து இப்போ ரீசெண்ட்லி எப்பயோ ஒரு 5-6 இயர்ஸ் பிஃபோர் தான் யோசிக்கும் போது தான், நானும் அம்மாவும் பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த மொமெண்ட் ஞாபகம் வந்துச்சு. ஆமா இல்லை, அவர் சொன்னது கரெக்டு மம்மி, இதெல்லாம் நடந்ததில்லை, அதெல்லாம் நடந்ததில்லை. ஒரு டைம் இருந்தது, அப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபாரின்லேயே தான் சுற்றிட்டு இருந்தேன். கனடா, யூஎஸ் அங்கே ஃபுல்லாக அப்ராட் ஷோஸ் நிறையா பண்ணிட்டு இருப்போம். அப்போ தான் நான் யோசித்தேன், ஓகே ஃபைன். சில பேர் அப்போ வந்து ஹோரோஸ்கோப் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஓகே சம்திங் இஸ் தேர். சும்மாவே எனக்கு சில விஷயங்கள்னா இப்போ சொல்லுவாங்கல்ல, படத்தில் நடக்கிறதெல்லாம் உண்மை கிடையாது, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஆக்டிங், அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சும்மா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த மொமெண்ட் இந்த கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் நடந்திருக்கும். ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு நடந்ததாச்சும் இருக்கா? இந்த கொஸ்டின் யாருமே எனக்கு இது வரைக்கும் கேட்டதில்லையே, புதுசாவில் இருக்கு. புதுசா இருக்கு. நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொஸ்டின். கடவுள் நம்பிக்கை இருக்கு எனக்கு. பட் எனக்கு கோயில் போகணும் அதெல்லாம் ஆசையெல்லாம் ரொம்ப இருக்கு. ஆனால் என்னால் டெய்லியும் போயிட்டு வர முடியாத சுச்சுவேஷன்ஸ். ஸோ எனக்கு எப்போ முடியுதோ அப்போ நான் கடவுள் பார்த்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான். இப்போ வந்து நான் பிஜியில் இருந்த டைம்லாம் வந்துட்டு சரி இங்கேருந்து நம்ம ஏதாவது ஒரு லீவ் கிடைக்கும்ல, இப்போ வந்து பூஜா ஹாலிடேஸ், திவாலி, பொங்கல்லாம் இருக்கும். ஸோ அப்போல்லாம் அப்பா லீவு நம்ம ஊருக்கு போகலான்னு ஊருக்கு போவேன். ஊருக்கு போனால் டக்குன்னு ஷூட்டிங் ஏதாவது கூப்பிடுவாங்க. சும்மா இருக்கும். அப்போல்லாம் சும்மா இருப்பேன் சென்னையில். நான் ஊருக்கு போகும்போது எனக்கு ஷூட்டிங்க்கு நிறைய கால் வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் நான் யோசிப்பேன், சரி இங்கேருந்து திருப்பி போய் நம்ம காசு வேஸ்ட் பண்ணுறோமே ரொம்ப, அதனால நம்ம எந்த ஃபெஸ்டிவலுக்கு இனிமேல் ஊருக்கு போவேணாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்து அந்த காசையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருப்பேன் நான். அப்போ எல்லாருமே ஊருக்கு போயிருப்பாங்க பிஜியில். நான் மட்டும்தான் மேக்ஸிமம் ஒரு 2-3 பேர் தான் இருப்போன்னு வைங்களேன். அந்த மாதிரி டைம்லலாம் வந்து சாமி கும்பிட முடியலையே, நம்ம எல்லாம் போனால் எனக்கு விநாயகர் சதுர்த்தினா ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு தெரியல, எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும். எதுனாலும் எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கு போகிறனாலும் சப்போஸ் நேராக பார்க்க முடியலன்னா கூட விநாயகரை நினச்சிக்குவேன். நான் அந்த மாதிரி ஒரு டைப்பு. சின்ன வயசுலலாம் வந்துட்டு என்னது இவர் கல்யாணமே பண்ணிக்கலையா, அதனாலேயே எனக்கு அவர் மேலே ரொம்ப பிடிக்கும். அவருன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே இவர் வந்து பொண்ணுங்கன்னா பிடிக்காது அவருக்கு, அதனால நம்ம பெண் பக்தைகள் நிறையா இருக்கும் அவருக்கு. அதனால ஸோ ஏதாவது ஒரு காரியம் அவர் நினச்சிட்டு போனால் வெற்றி அடையும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரியல, சின்ன வயசுலேருந்து அந்த எருக்கம்பூ மாலை வைக்கிறது, அருகம்புல் மாலை வைக்கிறது, இந்த கொழுக்கட்டை, மேபி கொழுக்கட்டை நல்லா பிடிச்சிருச்சான்னு தெரியல எனக்கு. விநாயகர் பிடிக்குது என்னமோ சொல்ல, இதுதான் உண்மை. இப்படிதான் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அவரை. ஓகேவா? ஸோ மை ஃபேவரட் காட் இஸ் விநாயகர். ஸோ அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிட்டு போனேன்னா, இவரை நினச்சிட்டு போனேன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அதனால எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் சாமி கும்பிடணும், கொழுக்கட்டை வைக்கணும் வீட்டில், அவருக்கு நான் சமைச்சு வைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை. ஸோ அப்போ நான் பிஜியில் நின்று இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு விநாயகர், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி நம்ம கோயிலுக்கு போக முடியலையே, ரொம்ப க்ரௌடடாக இருக்கும்ல, நம்ம ஆக்டிங்கில் இருக்கோம், நம்ம போனாலும் அந்த டைம் சரியாக இருக்காது, கூட்டத்தில் போய் மாட்டிக்கிறோம் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் போக மாட்டேன், பயந்துருவேன்.
போக மாட்டேன். அப்போ நான் அந்த ஹாஸ்டல்ல இருக்கும் போதெல்லாம் விநாயகர் ஊர்வலம்லாம் வரும். ஸோ என்னைய பார்க்கவே அவர் வந்த மாதிரி எனக்கு அந்த போல ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் தான். ஸோ நடந்தது ஒரு திருப்புமுனை அந்த மாதிரினா எனக்கு எதுவும் டக்குன்னு ஞாபகம் வரல. என் வாழ்க்கையில நான் என் ஹஸ்பண்டை மீட் பண்ணது கூட ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். கடவுள்னால தான் அது ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. எனக்கு இந்த மேரேஜ் இது மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு இந்த மேரேஜ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது காரணமே என்னோட ஹஸ்பண்ட் தான். நமக்கு ஒரு ஃபேமிலி அண்ட் குழந்தைங்க அந்த மாதிரி கிரியேட் ஆகணுங்கிறது எனக்கு இவர் இருந்தால் எனக்கு ஹஸ்பண்டாக ஓகே, வேற யாரும் இருந்தால் வேணாம் அந்த மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த ஒரு ஒரு மேரேஜ் லைஃப் ஹேப்பன் ஆகுறதுக்கு மேபி தட் இஸ் எப்படி எனக்கு சொல்ல தெரியல. அது அவர் தான் கனெக்ட் பண்ணி அவர் அப்படியா சொல்லக்கூடாது, தப்பு. நீங்க கேட்ட क्वेश्चनக்கு அதான் ஆன்சர். ஓகே ஓகே. அந்த ஒரு என்னமோ கேட்டிங்களே, என்ன கேட்டிங்க? காட் பிலீஃப் மொமெண்ட். அந்த காட் பிலீஃப் மொமெண்ட். சோ அந்த மொமெண்ட் ஹேப்பன் வாஸ் லைக் எங்க மேரேஜ் டைம். ஓகே ஓகே. பிரெக்னன்சி டைம்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்க, நீங்க நிறைய ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. சோ ரிஜெக்ட் பண்ணது வந்து என்னைக்காச்சும் ரிக்ரெட் பண்ணிருக்கீங்களா? மனுஷங்க தானே, ரிக்ரெட் பண்ணியிருக்கேன் நிறையா. ஆனா வந்து ப்ரெக்னன்சி டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம குழந்தையும் பார்த்துக்கணும்ல. நம்ம வந்து ரொம்பவும் செல்ஃபிஷாக இருக்க முடியாது. ஸோ குழந்தைக்காக தான் நான் மேக்ஸிமம் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இது பண்ணேன். நான் 8 மந்த் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வி கேன் ஒர்க் டில் டெலிவரி, வி கேன் ஒர்க், வி கேன் டிரைவ். நான் தான் டிரைவ் பண்ணுவேன் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. வேற யாரையும் ட்ரைவ் பண்ண விட மாட்டேன். என் மேலே எனக்கு கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. நான் வேற யாரையும் நம்ப மாட்டேன். அந்த மாதிரி நான் கேப்ல போவே மாட்டேன். எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு பிடிக்காது. சடன் பிரேக்ஸ் போடுவாங்க, எப்படி போடுவாங்க. ஸோ அதனால எனக்கு ஐ ட்ரஸ்ட் மை செல்ஃப், ஐ கேன் பி திஸ். இப்போ நான் ஓட்டுறேன்னா நான் சேஃபாக ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி தான். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கு, நிறையா ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் தான். பட் ஸ்டில் ஆனால் அதெல்லாம் வந்து இட்ஸ் ஃபார் குட் இல்லை. குழந்தை இருக்கிறதுனால நம்ம 8 மந்த்துக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது. அதே மாதிரி செகண்ட் பேபி வந்தப்போ எனக்கு வந்து 2-3 வெப் சீரிஸ் கமிட் ஆயிருந்தது. பட் நான் வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தேன். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ஓடுற ஷார்ட்ஸ்லாம் இருக்குது, டான்ஸ் பண்ணுற ஷார்ட்ஸ்லாம் இருக்குது. எனக்கு வந்து 3rd மந்த்தில் அது வேணான்னு தோணுச்சு. நமக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதுதானே நம்ம இன்னர் கட்ஸ் அப்படிங்குவாங்கள்ல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறமா நான் யோகா, டான்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். நிறைய வீடியோஸ் இருக்கும் இன்ஸ்டாகிராம்லேயே. ஸோ ஆனால் ஒரு 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 ஒர்க்குங்கும் போது அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும்ல. அதனால ஐ தாட் ஓகே வேண்டாம், அந்த மாதிரி வச்சிருக்கேன். ரிக்ரெட் இந்த சென்ஸ் எப்படி தெரியுமா, ஏன் இந்த டைம்ல வருது, இவ்வளோ நாள்லாம் இருந்தேனே ஏன் வரல, அந்த மாதிரி தான் வந்திருக்கே தவிர நான் வந்து இப்போ நான் ஒர்க் பண்ணல, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதுக்கெல்லாம் நான் வந்து ரிக்ரெட் பண்ணதில்லை. அந்த மாதிரி ஆக்வர்ட் மூமெண்ட்ஸ்லாம் நிறையா இருந்திருக்கேன் என் வாழ்க்கையில். ஸோ அவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து காட்ஸ் கிஃப்ட்டு. டக்குன்னு கலாய்க்கிறது, டக்குன்னு ஒரு காமெடி எடுத்து விடுறதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம். ஏன்டா என்னைய வச்சுட்டு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? இப்போதானே சாதிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்றாருன்னு நல்லா தானே போய்கிட்டு இருந்தது.